தனித்தனியா கடந்தது. நான் தான் முந்தா நாள் எல்லாத்தையும் சேர்த்து கோத்து வச்சேன். இது அப்படி சென்டர்லயே மாட்டிடு. அம்மா கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப நாள் இல்லையேம்மா, கொஞ்ச நாள் தானே இருக்கு. என்னப்பா நம்ம வீட்ல இன்னமும் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணவே இல்லையே? கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நம்ம இன்னமும் எந்த டெக்கரேஷனும் பண்ணல. நம்ம வீட்ல இன்னும் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. கிறிஸ்மஸ் வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணா தானே நல்லா இருக்கும். லைட்லாம் போட்டா தானே சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலையே. ஆமா சோஃபி, நாம இன்னும் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆகலன்னு எல்லாருக்குமே தெரியும். பாத்தியா? அதனாலதான் அண்ணன் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. நாம இந்த ட்ரீக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிடலாம். பாரு எவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ணன் எடுத்துட்டு வராங்க. ஓடி வாங்கப்பா, அண்ணன் ட்ரீ எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரீயை புடிச்சு எடுத்துக்கிட்டு வரலாம். சித்து வாயண்டா, ஒரே வெயிட்டா இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க, சேர்த்து தூக்கிட்டு போகலாம். அங்க இருந்து நான் எவ்வளவு நேரம் வெயிட்டாவே தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் புரியலையா? நான் கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணலாம். தெரியலையா உங்களுக்கு இன்னும்? அதுவானே எங்களுக்கு கொஞ்ச நேரம் அது என்னன்னே புரியல. திடீர்னு நீங்க ட்ரீ எடுத்து வந்தீங்களா? இப்பதான் சோஃபி கிறிஸ்மஸ் ட்ரீய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. நீங்க சடனா எடுத்துட்டு வரவும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம். அதான் பாத்துட்டே நின்னுட்டு இருந்தோம். ட்ரீயை இங்க எடுத்துட்டு வாங்க. இந்த பூக்கு சென்டர்ல வைப்போம். அப்ப ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த கோலத்தை யாரும் மெனிச்சிடாதீங்க. அப்பதான் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். மேகா சொன்ன மாதிரி நம்ம இந்த கோலத்துக்கு சென்டர்லயே வச்சிடலாம். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீய இங்கே வச்சிடலாமா மேகா? இதே இடத்துல வச்சு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணலாம். இங்கே நம்ம கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணிடலாம். அதனால கோலத்து மேலேயே வைங்கண்ணா, அப்பதானே அழகா இருக்கும். எவ்வளவு அழகா பூ டெக்கரேஷன் இருக்கு. சரி அங்கேயே வைங்க. டெக்கரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என் கையில இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கலாம். இது ரொம்ப பெருசா இருக்கவும் கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியல. இந்த இடம் கரெக்டா இருக்கும். இங்கே வைடா, இங்கே வை. ஓகே இதான் பர்ஃபெக்ட்டான பிளேஸ். சோஃபி, மேகா, யாராவது ஆண்டி வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வாங்க. அங்க டெக்கரேட் பண்றதுக்கான பொருள் எல்லாம் இருக்கு. செயின் இருக்கு, நிறைய இதுல கிளிட்டர்ஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கான கிளிட்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அங்க ஒரு கவர்ல இருக்கும் பாருங்க, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க. ப்ளூ கலர் டிரா இருக்கும், அது பக்கத்துலயே இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஆண்டி, நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வாப்பா மேகா வா, நம்ம ரெண்டு பேரும் போய் என்னமோ கிளிட்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களா ஆண்டி, அதை நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம். அதை எடுத்துட்டு வந்து நீ இந்த சைடு ஃபுல்லா நீ வையே, அந்த சைடு ஃபுல்லா நான் வைக்கிறேன். ஓகேவா? என்னென்ன கிளிட்டர்ஸ் இருக்கும் ஆண்டி? எப்படி நிறைய தான் வாங்கி வச்சிருப்பாங்க. சீக்கிரமா போய் எடுத்து வந்துருவோம். ஆண்டி வீட்ல போய் கிளிட்டர்ஸ் எடுத்துட்டு வர போறீங்களா? நானும் வரட்டுமா உங்க கூட? நீங்க மட்டும் எப்படி தூக்கிட்டு வருவீங்க? நானும் வரனே. நான் வந்தா நானும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவேன். வேண்டாம் சித்து, நானும் மேகாவும் மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். நீ இங்கேயே இரு. நான் எடுத்துட்டு வந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளிட்டர்ஸ் எல்லாம் இதுல நல்லா ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அதனால இங்கேயே இரு, நாங்க மட்டும் போய் எடுத்து வந்துடுறோம். சோஃபி சீக்கிரம் வா, நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரமா போயிட்டு வந்தா தானே நம்ம சீக்கிரமா இதுல டெக்கரேட் பண்ண முடியும். ஓடியாப்பா, டக்குனு போய் எடுத்து வந்துருவோம். ஆமாங்கக்கா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. எல்லாரும் வாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இவ்வளவு சமிக்கி இருக்கு. இது அப்படியே ஒரு லீஃப்லயும் தொங்க விட்டோன்னு வைங்களா, நல்லா பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். இது எல்லாமே நல்லா பிளிங்க் ஆகும்ல, சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிச்ச வயலட் கலர் இருக்கு. என்னோடது மட்டும் என்ன சும்மாவா? பாத்தீங்களா? என்னோடது கூட சூப்பரா இருக்கு. என்னோடது நல்லா அங்கங்க பீட்ஸ் வச்சு அழகா இருக்கு. இதெல்லாம் தொங்க விட்டுருவோம். எல்லாரும் ஆளு கொண்டு எடுத்துக்கோங்க. டக்குன்னு எடுத்து மாட்டிடலாம். நம்ம இங்க பாத்தீங்களா, இத நம்ம ட்ரீயோட உச்சியில வச்சிடலாம். இங்க பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். லைட் போட்டாச்சு. யாரோட வேலை? கௌஷிக், லைட்லாம் எரியுது. உன்னோட வேலையா இது? என்ன லைட்டா? ஆமா. பாத்தீங்களா, கலகலரா எரியுது. சூப்பர்னா. என்னன்னா லைட்லாம் போட போறேன்னு எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்ல. ஆனா செம்மையா கலக்கிட்டீங்க. கலகலரா எரியுது. ப்ளூ கலர், ரெட் கலர்னு எத்தனை கலர்ல வருது லைட். சூப்பர்னா சூப்பர். நம்ம வீட்ல தானே கிறிஸ்மஸ் ட்ரீ களை கட்ட போகுது. இந்த வருஷம் நல்ல கிறிஸ்மஸ் செம்மையா போக போகுது நமக்கு. ஆனா அந்த செயினை நீங்க மாட்டிட்டீங்களா? என்னங்க, இந்த செயினையும் மாட்டி விடுங்க. இப்ப நல்லா பாக்கிறதுக்கு இன்னும் அழகா இருக்கும். நல்லா சர்க்கிளா சுத்தி விடுங்கண்ணா, சூப்பரா இருக்கு. அடுத்தது என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் எடுங்க, கடகடை போட்டுருவோம். நெக்லஸையும் போட்டாச்சு. அடுத்தது இந்த பீட்டையும் அதுல மாட்டிடுங்கண்ணா. இந்த வயலட் கலர் அதுல ரொம்ப அழகா இருக்கும். கிரீன் கலர் ட்ரீக்கு இந்த வயலட் கலர் பீட்ஸ் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப நல்லா இருக்கு. வேற ஏதாவது மாட்டலாமா? இந்தாங்க, இந்த பீட்ஸ மாட்டுங்க. இந்த ப்ளூ கலரும் அழகா இருக்கும், வயலட் கலர் மாதிரியே. இது வேற சைடு போட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பாத்தீங்களா, இது அப்படியே லைட் மாதிரியே இல்ல, நல்ல கலர் பல்பு தொங்குற மாதிரியே இருக்கு. இதுவும் நைட்ல பாக்குறப்ப சூப்பரா இருக்கும். இந்த லைட் போட்டிருக்கீங்கல்ல, இதுல நல்லா எமிட் ஆகும். அந்த வெளிச்சம் இன்னும் நல்ல பிரகாசமா. கோல்டு கலர் மணிய பாத்தீங்களா? இது வந்து ஆண்டி வீட்ல தனித்தனியா கடந்தது. நான் தான் முந்தா நாள் எல்லாத்தையும் சேர்த்து கோத்து வச்சேன். அந்த ட்ரீக்கு ரொம்ப அழகா இந்த இருக்கு. ஹார்ட் அண்ட் பெண்டன்ட் பாத்தீங்களா? இது நான் தான் ஆண்டி கிட்ட சொல்லி வாங்க சொன்னேனே. இததான் இதுல போட்டீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். இது எப்படிதான் இருக்கு சித்து? இது நல்லா இருக்குல்ல? ஆனா நான் நேரா பார்த்தப்ப கூட அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. இப்ப இது கூட பாக்குறப்பதான் நல்லா இருக்கே, பொருத்தமா இருக்கு. மேகா, அந்த ஒரு பையில இருந்த பொருள் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தியா? இன்னொரு பையிலேயே வச்சிருந்தோம் பாரு. அதுல நிறைய கிளிட்டர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் டெக்கரேட் பண்றதுக்கு. நிறைய ரிங் மாதிரி தான் இருக்கும் பாரு. நீ அதை எடுக்க மாட்டியா? இரு, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். லைட் எவ்வளவு லைட் பாருங்க, எத்தனை கலர்ல மாறுது. சூப்பரா இருக்கு. இப்ப டே டைமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பளிச்சுனே தெரியல. நைட்ல பாப்போம் நம்ம, அப்பதான் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டா இருக்கும். மல்டி கலர் லைட் இப்பதான் செம்மையா இருக்கு. நம்ம டெக்கரேட் பண்ணிருக்க ட்ரீக்கும் இந்த லைட்டுக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆண்டி வேற ஏதோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பொருள்
போல இருக்கா. அதையும் நம்ம எடுத்து இதுல மாட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிடலாம் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீய. கௌஷிக் இந்தடா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இத அப்படியே சென்டர்லயே மாட்டிடு. இந்த இடத்துலயே வை, சைடுல வேணாம், அப்படியே சென்டர்லயே வை. இப்பதான் பிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப நல்லா கரெக்டா இந்த ரோப்பை போட்டு நல்லா கட்டிடு. கரெக்டா இருக்கு. போதும். ஓகே சூப்பர். இப்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, சமைக்கி இருக்கு. அதெல்லாம் எடுத்து இந்த சைடு அந்த சைடுன்னு மாட்டி வச்சிடுங்க. நான் அப்படி போய் கொஞ்ச நேரம் உட்காந்து. அப்புறம் என்னென்னலாம் இருக்கு ஆண்டி, அதெல்லாம் கொடுங்க. நீ போய் எடுத்துட்டு வாமே. வேற ஏதோ மாட்டணும்னு சொன்னாங்களே, ஏதோ த்ரெட் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோல்டன் த்ரெட்டை இப்படியே மாட்டிடு. மீதி என்ன இருக்கும் நீ அந்த சைடு மாத்திடு. அப்புறம் அந்த ரிங் மாதிரி ஒன்னு இருக்கும் பாரு, சர்க்கிளா, அதை கொண்டு வந்து அதையும் சென்டர்லயே வச்சுடு. பேக் சைடு வேணாம், ஏன்னா அந்த அளவுக்கு அது பளிச்சுன்னு தெரியாது. நம்ம ஃப்ரண்ட்லயே காமிச்சிடுவோம். அந்த சைடு உள் சைடு வேணாம், இதே ஓகே தான். சூப்பரா நாங்க சூப்பரா கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிட்டோம். எங்களுக்கு கிஃப்ட்லாம் எங்க? நீங்க எந்த கிஃப்ட்டும் கொடுக்காததுக்கு நாங்க இவ்வளவு நேரமா வேலை செஞ்சோம். பாத்தீங்களா, கிறிஸ்மஸ் வந்துடுச்சு, கிஃப்ட் தர மாட்டீங்களா இன்னமும்? வேற ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்க, நானும் அண்ணனும் சேர்ந்து இன்னும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிடுறோம். என்ன சிந்து